ஹே மை எனர்ஜீஸ், டேஸ்டியான தஹி பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் புளி தண்ணி, சீடு இல்லாத டேட்ஸ், ஜாக்ரி பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பபுள்ஸ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கட்டா மீட்டா ரெடி. புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லிஸ், ஜிஞ்சர், லெமன், சால்ட், வாட்டர் போட்டு நல்லா ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். புதினா சட்னி ரெடி. மேஷ்டு பொட்டேட்டோவில் ரெட் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் பொட்டேட்டோ மசாலா ரெடி. புளிப்பில்லாத கர்டில் சால்ட், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் ஸ்வீட் கர்ட் ரெடி. ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. பூரி எடுத்து அதில் சென்டரில் ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல பொட்டேட்டோ மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. திரும்ப கட்டா மீட்டா சேர்த்துக்கோங்க. பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஆனியன்ஸ் போட்டு அது கூட நம்ம ரெடி பண்ண கர்டை சேர்த்துக்கலாம். காமனாக எல்லோரும் இதுக்கு சேவ் போடுவாங்க. நான் காமிக்கிறது சேவ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு. நான் இங்கே பூரி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. திரும்ப ஆனியன்ஸ் அண்ட் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அது கூட லைட்டாக சில்லி பவுடர் அண்ட் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பைஸ் கம்மியாகவே இருக்கட்டும். ஸ்வீட்டாக இருந்ததா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, தஹி பூரி ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.